ஏன் இங்க உட்கார்ந்து என்னடா 4 வருஷமா இப்படிதானே உட்கார்ந்துட்ட? ஐயோ நான் இப்போ மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு நான் வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷனுக்கு. வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? ஏல நாங்க தாண்டா அணிலு, எங்க தாத்தா பேரு சுனிலு. வெளிய ரொம்ப வெயிலு, நீ ஜெயிலுக்கு போனா பெயிலு. அட நான் யாரு? இது என்ன கிரக மயிராடா? நமக்கு தான் அப்படி நடக்கணுமா? இல்ல எப்பவும் இல்லாம இப்பதான் கொஞ்சம் எந்திரிச்சு நல்லா வந்துகிட்டு இருக்கான். இப்படி 15ஆம் தேதி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்க உங்க சீட் தெரியுது, நீ மூடு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை வருகிற போது ஏன் இப்படி பாப்ப? என்னடா? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சார் வடகரி சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். என்னடி இது? என்ன எப்படி கூடுவான்? தேவடியா மகனே. அன்னைக்கு உன்னை வீட்டுல இருந்து விரட்டி அனுப்பின ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாத நாள். எங்க அப்பா அழுது நான் பார்த்த நாள். அவர் அழுது நான் பார்த்ததே கிடையாது. எங்க தாத்தா செத்தப்போ கூட சும்மா கல்லு மாதிரி நின்ன மனுஷன் நீ சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் கண்ணுல தண்ணி விட்டாரு. அன்னைக்கு நான் பல விஷயங்கள் முடிவு பண்ணேன். டாக்டர் ஆவறதே, நெக்ஸ்ட் உனக்கு ரிவெட் அடிக்கிறது. ரிவெட் யூ டோன்ட் நோ. பிக் நெயில் புட் இன் அண்ட் நம்பி எல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு நெக்ஸ்ட் உன் பொண்ணு பாப்பு கட்டுறது. சரி, அதுக்கு நெக்ஸ்ட் உனக்கு பாட கட்டுறது. சாரி, பெரிய மனுஷங்க இருக்கிற இடத்துல மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே, வரலாற்று சிறப்புமிக்க தமிழக சட்டப்பேரவையின் சன்னிதானத்தில் 4 மணி கம் டுடே கோட் டுமாரோயா. ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். I am planning to launch an All India Federation for Social Justice soon. Leaders of depressed classes from all states, those truly concerned about social justice, would be part of it. This federation குடும்பத்தோட போய் விழாவை சிறப்பிச்சார். குடும்பத்தோட போய் கொடியேற்றினார். ஆமாம், குடும்பத்துலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. குடும்பத்தோட போய் முதலமைச்சர் விழாவை சிறப்பிச்சார். 3 வரிசையில் உட்கார வச்சார் குடும்பத்தை. ராஜேந்திரன் குடும்பத்தோட போய் முதலமைச்சர் விழாவை சிறப்பிச்சார். குடும்பத்தோட தான் போனார் இன்னைக்கு. சரி, குடும்பத்தோட போய் விழாவை சிறப்பிச்சிருக்காரு. ஏன் லூப் மோட்ல போயிட்டு இருக்கணும்? குடும்பத்தோட போய் சிறப்பிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. பொதுவா ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? அந்த காலத்துல 2-3 வச்சுக்கிறத சாசம் தானப்பா. எங்க சியான எடுத்துங்க, 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும். நானே வப்பாட்டியோட வம்சாவளி. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.